கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பான். அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது அவன். இனி எப்பவுமே குறை சொல்லுவேன். போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், பாத்தீங்களா உங்களை ஒருத்தர் குறை சொன்னான்ல, அவன் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். நான் உடனே, அப்ப நீ அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எந்த ஊழியக்காரனுடைய வாயில மற்ற மனிதர்களை குறை சொல்லாம கர்த்தர் நல்லவர் என்ற பிரசங்கம் இருக்கோ அங்க போய் உட்காருங்க. சிலர் செவிகளுக்கு இந்த குறைய கேட்டு கேட்டு காசிப். நம்ம ஊர் பொம்பளை இருக்காளோ பத்தியில, உங்க ஊரை சொல்ல, எங்க ஊரை சொல்றேன். டாபிக்கே வேண்டாம், 2 மணி நேரம் பேசுவாளுங்க. டாபிக் இருந்தா 2 நாள் ஆகும். இப்படித்தான் ஒரு அக்காவுக்கு போன் வந்திருக்கு. யாருக்கு? இந்த அக்கா போன் எடுத்து 1 மணி நேரம் பேசியிருக்கு. இந்த அக்கா 1 மணி நேரம் பேசிட்டு போனை வச்சிருக்கு. புருஷன் கேட்டிருக்கான், ஏண்டி வழக்கமா போன் எடுத்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவியே, என்ன 1 மணி நேரத்துல வச்சுட்ட? அந்த அக்கா, ஏதோ ராங் நம்பரா. இவ ராங் நம்பர்லயே 1 மணி நேரம் பேசியிருக்கா. அதாவது குறை கேட்டு மற்றவனுடைய குற்றத்தை அறிந்து கொள்ளுதல், மற்றவங்க அந்தரங்கத்தை பேசுறது, அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, அவங்க ஊழியத்தை அட்டாக் பண்றது, இது அல்ல ஊழியம். ஊழியம் என்பது இயேசுவை உயர்த்துவது. நம்ம ஊர்ல எத்தனை வெள்ளைக்காரன் ஊழியம் பண்ணா வந்தாங்களா? சிஎம்சியில, வேலூர்ல சிஎம்சி கட்டினாங்களா? வெள்ளைக்காரன் வந்து யாராவது இன்னொரு வெள்ளைக்காரன் அசிங்கமா பேசினானா அவன் இயேசுவை உயர்த்திட்டு போனான். ஊழியம் என்பது இயேசுவை உயர்த்துவது. ஊழியம் என்பது மற்றவர்களை குறை சொல்வதல்ல. அப்படி யாராவது நீங்க வேற யாராவது ஊழியக்காரங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க. திரும்பி போகும்போது அங்களுக்குள்ள ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்புறேன். ஆமான்றேன். மற்றவர்களை குறை சொல்ற எந்த ஊழியக்காரனும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஊழியத்தில் நிக்க முடியாது. ஆனா பாருங்க, ஒருவரையும் குறை சொல்லாத ஒரு ஊழியக்காரர் தமிழ்நாட்டில் இருந்தார், டிஜிஎஸ் தினகரன். இன்னைக்கும் அவருடைய பரம்பரை ஆசீர்வாதமா இருக்கு சார். ஒருவரையும் குறை சொல்லாத சில ஊழியர்களுடைய பரம்பரையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறார். நீங்க என்ன அவங்க குடும்பமா ஊழியம் பண்றாங்க, அந்த குடும்பம் இயேசுவை மாத்திரம் உயர்த்துகிறது. நீங்க இயேசுவை உயர்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆர் யூ ரெடி ஃபார் த வேர்ட்?